தடுப்பூசி உடம்புக்கு நல்லது, அது எந்த கெட்ட பொருளும் இல்லைன்னு அரசாங்கம் பதில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னா பார்த்தாது எல்லாத்தையும் விளம்பரமா கொடுத்துருக்காரு நீதிபதி. அதனால 4 நல்ல விளம்பரம் கொடுப்பாங்க. ரெண்டாவது நம்ம தரப்புலையும் வழக்கு போட்டு இழப்பீடு கேட்கறதுக்கான ஏற்பாடு பார்த்துருக்கோம். தொடர்ச்சி நாமளும் மனு கொடுத்து ஒரு ஏக்கரா குறைஞ்சபட்சம் 50,000 விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணுங்கிறத வலியுறுத்தி ஐயாட்ட சொல்லியிருக்கோம். அவங்களும் செங்கல்பட்டு மாவட்ட விவசாய சங்கத்துக்கு அவங்க ஒரு 5 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக இந்த தர்பூசணி விவசாயிகளுக்கான பிரச்சனையில தொடர்ச்சியா நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலுவா நிற்கும், உறுதியா நிற்கும். ஒரு அரசு ஊழியர் செய்த தவறுக்கு அரசு தான் பொறுப்பு. இந்த பாயிண்ட நாம தான் முதல்ல எடுத்து வச்சோம். இன்னைக்கு அதுதான் நிக்குது. சும்மா எல்லாம் 1000 பேர் வருவீங்க, இழப்பீடு விற்காது வாங்காது கொடுக்கணும் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு புயல் வந்தாலும் தான் அதை நான் பாத்துக்கிறேன். அரசு ஊழியர் செஞ்ச தப்பான பிரச்சாரத்தால தான் எனக்கு பாதிப்பு ஏற்படுது. அரசாங்கம்னா அதை வலியுறுத்தி வழக்கம் தயாரிக்க போறோம். இன்னைக்கு புதன்கிழமை வேளாண் வெட்டி அடுத்து திங்கள் செவ்வாய்க்கு நம்ம வழக்கு விசாரணைக்கு அதாவது நம்ம சங்கத்தின் சார்பில் நம்ம அதை முன்னெடுக்கிறோம். போட்டு முதல்ல நோட்டீஸ் வாங்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு விவசாயம் கொஞ்சம் பேட்ச் நம்ம முன்ன சேர்த்து சொல்லுவோம். சேர்த்துட்டு இதை தொடர்ச்சியா விடாம அடிச்சோம்னா தான் கம்முன்னு இருப்பாங்க. இல்லாட்டி என்னமா அடுத்து ஒவ்வொரு பொருளா பிரிவு வைப்பாங்க. பெரிய எதிரியே கார்பரேட் கம்பெனி தான். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காக நம்ம மாம்பழம் வைக்கிற கூட மாட்டேங்கிறான், தர்பூசணி விற்கிற கூட மாட்டேங்கிறான், ஜூஸ் ஒண்ணு கூட விற்கிறது கிடையாது. ஆனா அவன் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கணும், அது மட்டும் அவங்களோட கோரிக்கை. அதுக்கு அதிக தொட போறாங்க. அரசாங்கம் ஒரு முதல்வர் ஐயா வந்து ஒரு தர்பூசணி சாப்பிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கலாம். அதையும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். முதல்வர்கிட்ட சொல்லி ஒரு தர்பூசணி சாப்பிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லுங்க. அந்த தர்பூசணி மோசம் அப்படின்னு சொன்ன வீடியோ தான் எல்லாருக்கும் போயிருக்குது. நல்லதுன்னு சொன்ன வீடியோ ஒருத்தருக்குமே போகல அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். கோர்ட்டு மண்டலை செய்திருக்கு. அந்த வகையில் நாம் இன்னைக்கு அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்த்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து மனு கொடுத்திருக்கிறோம். நல்ல இவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் விவசாயிகள், நம்ம சங்க நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லோரும் ஆர்வம். நீங்கள் எல்லாமே எல்லா மாவட்டங்களும் விழுப்புரம் மாவட்டம், நாங்கள் வந்து ஒரு மாவட்டம் செங்கல்பட்டு என்ன கிட்ட போகணும். கிட்ட போன நீங்கள் எல்லாமே எல்லா மாவட்டங்களும் விழுப்புரம் மாவட்டம், நாங்கள் வந்து ஒரு மாவட்டம் செங்கல்பட்டு என்ன கிட்ட போகணும். கிட்ட போன